இந்தியன் கிரிக்கெட் டீம் கோச் கௌதம் கம்பீர் பண்ணுற பாலிடிக்ஸு இது வரைக்கும் பண்ணாத எந்த கோச்சுமே பண்ணாத பெரிய பாலிடிக்ஸு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரை வந்து போன சீரீஸை சேர்க்காதது, ஹர்ஷித் ராணாவை 3 வகையான கிரிக்கெட்லேயும் வந்து சேர்த்துட்டாரு. இதில் இன்னொரு கொடுமை அப்படின்னா ஹர்ஷித் ராணா வந்து வைஸ் கேப்டனாக போடலான்னு இருந்தாங்களாம். ஹர்ஷித் ராணா ஒத்துக்கலையா, அதனால் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தாங்களாம் ஓடிஐயில். முதல்ல ஹர்ஷித் ராணா ஒரு கேட்டகரிக்கு ஆடுறதுக்கே தகுதி இல்லாத, ஒரே ஒரு T20யோ இல்லை எதனா ஒரு விதமான கிரிக்கெட், ஒரு வகையான கிரிக்கெட்டுக்கு ஆட தகுதி இல்லாத ஒரு கிரிக்கெட்டரை 3 வகையான கிரிக்கெட்லையும் நீங்கள் சேர்த்துருக்கீங்க. அது இல்லாமல் இதில் ஓடிஐயில் வந்து வைஸ் கேப்டன் வேறு கொடுப்பீங்க. இதிலே தெரியாதா கௌதம் கம்பீர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மாதிரி விஷம் பிடிச்ச ஆள், இன்னொன்று எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் பிடிச்ச ஆள் அப்படின்ட்டு. ஸ்ரேயஸ் ஐயரை ஓரங்கட்ட ஏற்கனவே அவர் என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டார். ஆல்ரெடி விராட் கோலி, ரோஹித் சர்மாவெல்லாம் ஓரங்கட்டி உட்கார வச்சிட்டாங்க. இப்போ ஸ்ரேயஸ் ஐயரை முடிச்சு விட்டுலான்றது தான் கணக்கு. இன்னொன்று ஸ்ரீகாந்த், அஸ்வின்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹர்ஷித் ராணா எப்படி 3 வகையான கிரிக்கெட்டில் ஆடுறாங்கன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ரொம்ப நியாயமான கேள்வி. ஒரு கிரிக்கெட் ரசிகர்களாக எல்லாருக்குமே இது ஒரு மாதிரி வருத்தமான விஷயம் தாண்டி, என்ன இப்படி சில்லறதனம் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. திறமைக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஃபுல்லாக இந்தியன் கிரிக்கெட் டீமே இப்போ பாலிடிக்ஸ் ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் இந்தியா வந்து பயங்கரமாக கப்பு ஜெயிக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்தியன் டீமை காப்பாற்றுறதே இப்போ கஷ்டம், அந்த நிலைமையில் தான் போயின்னு இருக்கு. சுப்மான் கில் பார்த்தீங்கன்னா 3 வகையான கிரிக்கெட்டுக்கும் அவரை இது பண்ணுறாங்க. மொத்தத்தில் அவர் ட்ரை பண்ணுறாங்க. அடுத்து சூரியகுமாரை எடுத்துகிட்டு சுப்மான் கில்லையும் போட்டுருவாங்க. 3 வகையான கிரிக்கெட்டுக்கும் அவர் தான் கேப்டன்ட்டு. ஹர்ஷித் ராணாவை 3 வகையான கிரிக்கெட்டுக்கும் வைஸ் கேப்டனாக போட்டுவார் கம்பீர் வந்து ஒரு மோசமான மட்டமான ஒரு கோச்சு, மட்டமான ஆள். இந்தியன் கிரிக்கெட்டை அழிக்காமல் விடவே மாட்டான். இந்த ஹர்ஷித் ராணா வந்து எப்படி தான் போட்டாங்க அப்படின்றது, போட்டாங்கன்னு இல்லை, கம்பீரோட பாலிடிக்ஸில் போட்டார், அவ்வளோதான். நிரந்தரமாக டீமில் இருக்க போகிறாரு. இந்த நிலமையில போச்சா இந்தியன் கிரிக்கெட் டீம் உருப்படாது.